ஹாய் கைஸ், எல்லாம் சேஃபா இருக்கீங்க நம்புறேன். இன்னைக்கு தேவனாம்பட்டினத்துல இருக்கிற சென்ட் டேவிட் ஃபோர்ட் தான் நம்ம இங்க வந்திருக்கிறோம். ஸோ இந்த இடம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க சில்வர் பீச் போற வழியில இருக்குல்ல, அந்த சைட்ல போனீங்கனாலே லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னா இந்த கோர்ட் இருக்கும். சரி, ஃபோர்ட் இருக்கு. சில்வர் பீச் போற வழியில ஃபோர்ட் வந்து அமைஞ்சிருக்கு. ஸோ லெஃப்ட் சைட்ல பாத்தீங்கன்னாலே தெரியும் இந்த ஃபோர்ட் வந்து எவ்வளவு பெருசா இருக்கும், எவ்வளவு பாழஞ்சு போயிருக்கும் அப்படின்னு தெரியும். பிரிட்டிஷ் அண்ட் பிரெஞ்சு கவர்மெண்டால இந்த இடம் வந்து பாதுகாத்து வந்துச்சு. அதுக்கப்புறம் இந்த இடம் வந்து எப்படி அபார்டண்டா இருக்குன்னு பாருங்க. ஓகே கைஸ், இப்போ நானும் என் ஃப்ரெண்டும் சேர்ந்து இந்த இடத்த வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணி உங்க பார்வையில இந்த இடத்துல வந்து காமிக்கிறேன், சப்போர்ட் பண்ணுங்க கைஸ். நிறைய ஆர்டிஸ்ட்லாம் இங்க வந்துட்டு போகணும்னு நினைக்கிறேன். இங்க ஒரு ஆர்டிஸ்ட் வந்து ஆர்ட் வரைஞ்சிட்டு நான் செவனான இருக்கேன், என்ன வந்து வம்பிருக்கிறேன். இங்க நிறைய குசும்பான விஷயங்கள் வரைஞ்சிட்டு போயிருக்காங்க. அதெல்லாம் வந்து முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு நான் பிளர் பண்ணி இந்த இடத்த எவ்வளவு அழகா காட்ட முடியுமோ அவ்வளோ அழகா உங்களுக்கு காமிச்சு வீடியோ கிடைக்கும். ஓகே கைஸ், என் ஃப்ரெண்டு வந்து பாத்தீங்கன்னா இங்க இருக்கிற பில்டிங்கை வந்து ஃபுல்லா வீடியோ எடுத்து காட்ட போறான். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நிறைய இல்லீகலான விஷயம் நிறைய நடக்குது. ஏன்னா பாத்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும், இப்போ ஏகப்பட்டது கிடையாது. இங்க நிறைய விஷயம் இருக்குது. நிறைய ஏகப்பட்ட பேர் அவங்களோட லவ்வர் பேரு அவங்களோட பேர்லாம் எழுதி ஐ லவ் யூலாம் போட்டு வச்சிருக்காங்க. அதெல்லாம் நிறைய டிராயிங் நிறைய விஷயம்லாம் வரைஞ்சி வச்சிருக்காங்க. ஏகப்பட்ட பேர் இந்த இடத்துக்கு வந்து வீடியோ எடுத்துட்டு போயிருக்காங்க. நிறைய பேர் இந்த இடத்த பத்தி பேசியும் இருக்காங்க. பேச வேண்டிய நேரத்துல பேசிடணும்டா. உங்களுக்கு கேள்வி வரும், எப்படி இந்த கோர்ட்டுக்கு வந்து இந்த பேர் வந்துச்சுன்ட்டு. வேல்ஸ் நாட்டுல இருக்கிற சென்ட் டேவிட்ன்ற ஒரு ஆளோட பேர் தான் இந்த கோர்ட்டுக்கு பேர் வச்சிருக்காங்க. அதுக்கப்புறம் காலம் போக போக டேவிட் ஃபோர்ட்டா மாத்திட்டாங்க. அது எப்படி நம்மளுக்கு தெரியாது. ஓகே, இதை வந்து படிக்கட்டு. ஏற்கனவே இந்த இடம் பாழடைஞ்சு போயிருக்குது. எங்க எப்படி விழும், எந்த இடத்துல என்ன நடக்கும்னு நம்மளுக்கு தெரியாது. அதுக்கப்புறம் இந்த செங்கல் புயல் வந்ததுக்கப்புறம் ரொம்ப டேமேஜ் ஆகி அங்கிங்கன்னு ஊறி போயிருக்குது. எந்த இடத்துல காலை வச்சா மரணமோ அந்த மாதிரி இடத்துல தான் நம்ம படிக்கிட்டே பாருங்க. வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்காக இந்த இடம் வந்து மெயினாக இருந்திருக்கு. ஏன் சொல்கிறேன்னா, சந்தனம், காப்பர், கற்பூரம் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் வந்து இங்கேருந்து மெயினான சில இடத்துக்குலாம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. இது வந்து பக்கத்தில் இருக்கிறதுனால வாட்டர் டிரான்ஸ்போர்ட்டுக்கும் ஈஸியாக இருந்திருக்கு இந்த இடம் வந்து டிரான்ஸ்போர்ட் பண்ணுறதுக்காக. பார்த்தீங்களா, ஒரு குட்டி வாட்டர் இருக்குது. ஐயோ, மஞ்சு மேல் பாய்ஸ் தான். இப்போ நான் ஊந்தனா என் ஃப்ரெண்ட் என்னை காப்பாற்ற வருவான். ஏதாவது ஒரு பாசிட்டிவாக பேசணும்னு பார்த்தா தர்தினியம் பிடிச்ச மாதிரி பேசிட்டு இருக்கேன். அவனை கரெக்டான வேலையை பார்க்குறவங்க நல்லா ப்ரைஸ் பண்ணுறான் பாருங்க. இதை எப்படி போகிறது நான் ஒரு அடி தப்பாக வச்சாலும் அவ்வளோதான், நம்மளை முடிச்சு விட்டீங்க போங்க. ஓகே, மெயினான மாடிக்கே வந்தாச்சு. மாடியிலும் ஏகப்பட்ட வண்ணங்கள்லாம் இருக்கும். அதை பார்த்தீங்களா, கடலூர். சொல்லினால உங்களுக்கு நிறைய பேர் லவ்வரோட பேர்ஸ்லாம் ஏறி போயிருக்காங்க. இந்த இடத்த பராமரிக்காம இந்த இடத்த எப்படி இருக்கு பாருங்க. அங்கேயும் இங்கன்னு செடியும் கொடியுமா வளர்ந்து போயிட்டு மேல் கூரெல்லாம் இருந்திருக்கு கைஸ். மேல் கூரெல்லாம் வந்து உடஞ்சி நொறுங்கி போயிருக்கு இத்தனை வருஷத்துல. மரவட்டை அடிக்க போறேன் சப்பு சப்புன்னு கைஸ். இது வந்து பாத்ரூம்னு நினைக்கிறேன். அதாவது புதுசா இருக்குது, படிக்கவே மாட்டானுங்க போல. எங்களுக்கு தெரியும். ஸோ ஆக்சுவலாக இது வரைக்கும் தான் இருக்குமே. இதுக்கு ஃபுல்லாகவே இந்த மாதிரி செடிகள் அப்புறம் இந்த மாதிரி விஷயம் தான் இருக்கும். இது என்ன இடம் எனக்கும் தெரியல. இதுவும் பாத்ரூம் தான் நினைக்கிறேன். அங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது, இங்கே ஒரு பாத்ரூம் இருக்குது. என்னென்னமோ கண்டுபிடிக்கிறான், நான் எதை கண்டுபிடிச்சிட்டு வந்துக்குது. இந்த வியூஸ் நல்லா இருக்கு கைஸ். இந்த கோட்டை வந்து கொஞ்சம் வருஷமா தான் பார்த்தீங்கன்னா இப்படி இருக்கு அப்படின்னு நினைச்சிருங்க. பல வருஷமா இந்த கோட்டை அபேண்டடாவே கிடையாது. இது கவர்மெண்ட் பார்த்து ஏதாவது பராமரிப்பு பண்ணி இந்த இடத்த வந்து சுற்றுலா தலமா மாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, இந்த இடம் சூப்பரா இருக்கும். வணக்கம் பாய். என்னடா இதுக்கு இதான் மாடின்னு நினைச்சீங்களா? இல்ல, மொட்டை மாடின்னு ஒண்ணு இருக்குது. மொட்டை மாடி போற இடத்த பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்க, தாறுமாறா இருக்கும். இந்த இடத்த பாருங்க, ஒரு சேஃப்டி மெஷர்மெண்ட் இல்லை பாத்தீங்களா. ஓகே, இது மேலே ஒரு வழி போதுங்களா, கீழே உங்களுக்கு என்ன போகுதுன்னு அப்புறமா காட்டுறேன். இது மேலே போகிற வழி. சரி, மேலே போகலாம். இதுலேயும் ஒரு விஷயம் இருக்குது பாருங்க. இவ்வளோ தூரம் மேலே ஏறிவாங்க, இந்த இடம் உடஞ்சிருக்கு.
சூப்பர். ஓகே போலாமா? இந்த பில்டிங் பக்கத்தில் எவ்வளோ அழகாக இருக்கும் பாருங்க. நான் தெரியுறேன், நான் வந்த இடம் தான். மேல் கூரை உடஞ்சி அதே மாதிரி இங்கே ஒரு பாலம் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த இடத்துல போகிற வழி ஒன்று இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஸோ அந்த சைடு போகிறதுக்கு வழி இல்லை. ஸோ நம்ம இங்கே தான் வந்து எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு போகிற மாதிரி இருக்குது. பில்டிங் இந்த மாதிரி ஏதோ ஒன்று செடி வளர்ந்தது இப்போ அடைஞ்சு போயிடுச்சுனாலே. நம்ம வியூ பார்த்தல அந்த இடம் தான் ரைஸ். அப்போவே டேங்க் பார்த்தீங்களா இல்லையா, சூப்பராக கட்டிடுறாங்க பாருங்க. ஸோ மேலே போய் நம்ம பார்ப்போம். நான் சொன்ன மாதிரி சொல்லிடுது.